அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங் கருணை அருட்பெருங் ஜோதி திருவருட்பிரகாச வரலாறு திவ்ய திருவடிகளே சரணம். ராமலிங்க அபயம் ராமலிங்க அபயம் ராமலிங்க அபயம். அனைவருக்கும் வணக்கம். நாம் இணைந்திருப்பது வள்ளலார் வழியில் நடந்தால் மரணத்தை வெல்லலாம். இந்த தொடர்களில் வள்ளலார் அடைந்த மரணமில்லா பெருவாழ்வை அவரது பாடல் மற்றும் உரைநடை பகுதியில் உள்ள ஆதாரங்களை வைத்து ஆய்வு செய்து கொண்டு வருகின்றோம். இந்த தொடரின் நோக்கம் வள்ளலார் எப்படி மரணத்தை வென்றார், அவரது அனுபவங்கள் என்னென்ன, அவர் நமக்கு சொன்ன அறிவுரைகள் என்னென்ன என்பதை தெரிந்து புரிந்து பயிற்சி செய்து அவர் போல் நாமும் மரணத்தை வெல்வதே ஆகும். இந்த விஷயங்களை நம்மோடு பகிர்ந்து கொண்டு வருகின்றார் மூப்பா ஐயா. ஐயா வணக்கம். வணக்கம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி திருவருட்பிரகாச வள்ளலார் திவ்ய திருடிகளே சரணம். ராமலிங்காவையும் ராமலிங்கம் ராமலிங்கம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். வணக்கம் சாமி. வணக்கம் சாமி. வணக்கம் சாமி. கடந்த பல வாரங்களாக நம்ம வழிபாடு பக்தி இதை பார்த்துக்கிட்டு வரோம். அதாவது மரணமில்லா பெருவாழ்வுடைய வழிபாடு அவசியமா இதை பார்த்துட்டு இருக்கோம். சொல்லுங்க. இந்த ஒரு இதா இல்ல நேரா பாட்டு உண்டு 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 எல்லாம் உண்டு உண்டு எல்லாம் இல்ல. மக்களுக்கெல்லாம் தொடர்ந்து இந்த பக்தியே பேசுறாங்களே, வேற ஒண்ணும் இல்லையான்னு சந்தேகப்படலாம். அதாவது பாயிண்ட் என்னன்னா, ஆரம்பத்திலே சொல்லிட்டோம், வள்ளலாருடைய எய்மை மனு ஜெயிக்கிறது தான். அவர் சொன்னதே அதுதான். வள்ளலார் சொன்னதே அதுதான், வேற பாயிண்டே இல்லை. சரி, நான் ஒருத்தர் தான் ஜெயிச்சவர், மற்ற யாரும் இல்லை. சரி, யாருமே நம்மளால கேட்க முடியாது. சரி, அவர் பேச கேட்க முடியும். அவரே பள்ளி சொன்னாரு, வாழி என் பேர் என் வார்த்தைக்கு ஏன் வார்த்தை கேட்டோம்னா, என்றும் நான் பெற்றுக்கொண்டேன் பாருங்க. அவர் அடைஞ்சனால்தான் நம்ம பேச்சு கேட்கிறோம். அவர் என்ன சொல்றாரு, தாம் பண்ணால்தான் அடைய முடியும், மரணத்தை ஜெயிக்க முடியுங்கிறார். வேற எதாலும் அடைய முடியாது. ஆனா தளத்தை நேரம் உட்காந்துட முடியாது. ஒரு பில்டிங் கட்டலாம், பேஸ்மெண்ட் இருக்கிற மாதிரி தளத்துக்கு 3 பேஸ்மெண்ட் இருக்கு. 1 தயவு ஜீவாரண்யம், 2 பக்தி, 3 ஒழுக்கம். இந்த 3 ஃபுல்லா இருந்தாதான் தாம் பறிக்கும். சரி, தாம் பறிக்காது. சரி, தளத்துக்கு நம்ம நிறைய பேசிருக்கிறோம், டெமாசிட்டா போட்டுக்கிறோம். இல்லை சாமி. Go on, okay. Nema, you go bring inside. Go play, bring inside. Careful, sharp. சொல்லுங்க சாமி. தாத்து டெமாசிட்டா போட்டு அழைச்சா நல்லா இருக்கு. சரி, என்ன பண்றோம், தாத்துக்கு மனம் தானே காரணம். மனம் அடங்கினாதான் ஆள் பெற முடியும். மனம் அடங்கினாதான் அனுபவம் வரும். மனம் அடங்கினாதான் நாதம் வரும். மனம் ஒளி பெறும் எல்லாம். அதனால மனம் தான் காரணம். மனதை எப்படி அடக்க முடியும்னா, உண்மையே பேசினா மனம் லேசாகும். உண்மையானது மனம் லேசாகும். கல்லான மனசு லேசாகும். தயவினால ஈரமாகும். கசிவு ஈரமாகும். ஒழுக்கத்தால லேசாகும். சொன்னா இல்லையா? அப்படி கசிவான மனம் தான் தாத்துல அடங்கும். அதனாலதான் பக்தி பக்தி பக்தியில தான் மனம் பக்தி மனநேற்றி மனம். பக்தி ஏன் பேசணும்னு சொன்னா, பக்திங்கிறது வெறுமனே சாமி கும்பிடுறது, அபிஷேகம் பண்றது, அச்சம் மாத்திரம் பக்தி இல்லை. பக்தி எப்படி பண்ணணும்னு வராது இல்ல, நிறைய பாடல சொல்லிருக்காரு. பார்க்குற ஒவ்வொரு பாடலையும் பார்த்தீங்கன்னா எப்படி பக்தி செய்யணும், எப்படி பக்தி பண்ணணும் அப்படிங்கிறதே பாட்டில் சொல்றாரு. அந்த பாடலாம் பார்த்துட்டு இருக்கிறோம். மக்களே உங்களுக்கு வேண்டிக் கொள்றதுனால ஒவ்வொரு எபிசோட்லையும் எப்படிலாம் பக்தி பண்ணாரு பாருங்க. சில பக்தி ஐயா கேட்கிறாரு, ஆள் நிறைய இருக்க கொடுத்தா குறைஞ்சா போயிடும் கேட்கிறாரு. அப்படிலாம் கேட்க கேட்கறோமா? இன்னொரு பால் யார் தெரியுமா? பக்தி இருக்க வச்சு என்ன பண்ண போற, அவ்வளோத்தையும் கேட்டா கூட அப்படிங்கிறாரு. கேட்டா கூட அப்படிங்கிறாரு. பழி வந்துடும் அப்படிங்கிறாரு. நம்பி இருக்கிறேன் பழி வரும் அப்படிங்கிறாரு. உலகம் ஒண்ணு என்ன சொல்லும் அப்படிங்கிற கெஞ்சம் செய்யறாரு, கொஞ்சம் செய்யறாரு, மிரட்டுறாரு. அதான் அப்படிலாம் பக்தி பண்ணணும் துணி காமிக்கிற பாருங்க. அதெல்லாம் புரிஞ்சுதான் இந்த பாட்டெல்லாம் ஏன் போடுறோம்னா,
பக்தி எப்படி பண்ணவங்க நமக்கு தெரியும். அது ஒரு கலை. அந்த கலை தெரிஞ்சுக்கிட்டு தான் இந்த பாட்டெல்லாம் போடுறோம். நீ பாட்டை பார்க்குற போது இப்படிலாம் பக்தி பண்ணணுமா, அப்படி பண்ணலையே. இதே பக்தி பண்றவரும் பாட்டு போறது மாத்திரம் இல்லை, அவனு நேரம் பேசணும். அவர்கிட்ட பேசணும். நீ எத்தனை நாளை கூப்பிடுறே, அது வர மாட்டேங்குது, அது தரமாட்டேங்கிறியே, மனசு கல்லா கேட்க பாருங்க. என் மனசு கல்லான்னு கேட்கிறாரு. நம்ம எல்லாம் ப்ரேயர் பண்ணுறதுக்காக இந்த பாட்டெல்லாம் பார்க்குறோம். நீங்கள் பக்தி தான் பார்க்க போகிறோம். எப்படி பக்தி இந்த பாட்டை பார்க்கும்போது எப்படி பக்தி பண்ணணும் அப்படி தெரிஞ்சுக்கோ. அதுக்காக பாட்டு பார்க்குறோம். மெயின் பக்தி தான். பக்தி பக்தியாங்க பாட்டு போகலாம். சமயம் நில்லுங்க, நான் ஒன்று முக்கியமாக சொல்ல போறேன். சொல்லுங்க. நயத்தால் நின் அருளை நன்னா குறியனிவன். நயத்தால் நின் அருளை அப்படின்னு சொல்லிக்கிறது நயம். அப்ப பக்தியில எப்படி நயமா கேட்டு வாங்குறது. நான் நினைக்கிறேன் அவன் அறிவாளிகளுக்கு தான் அருளை கொடுக்குறாங்க போல இருக்கு. தம்பி எப்படி கேக்குறீங்கன்னு பொறுத்து இருக்குது. ஆமாங்க. சும்மா உட்காந்துக்கிட்டு கெஞ்சிக்கிட்டுலாம் இருக்க கூடாது. அப்படியே அது இல்ல, மக்களுக்கு எல்லாம் பக்தி அடையாது தெரியுமா. கோயிலுக்கு போனோம், வெள்ளிக்கிழமை அம்மா கோயிலுக்கு போனோம், சிவன் கோயிலுக்கு போனோம், முருகன் கோயிலுக்கு போனோம், தசாவதி கோயிலுக்கு போனோம், வெள்ளிக்கிழமை அம்பா கோயிலுக்கு போனோம், சனீஸ்வரன் கோயிலுக்கு போனோம், 9 பழம் வாங்கி போனோம், சாமியை அர்ச்சனை பண்ணணும், அபிஷேகம் பண்ணணும், மாலை வாங்கி போடணும், தேங்காய் பிரசாதம் வைக்கணும், தேங்காய் உடையணும், கோயில் சுற்றி வரணும். இதுதான் பக்தி நினைக்கலாம். இதுதான் பக்தி நினைக்கிறான். இதனால ஆடுறது லாபம் புரிஞ்சுக்கல. இதெல்லாம் பண்ண என்ன ஆர்டர் பண்ணல. அவன் படைச்ச ஜாமான அவனுக்கே கொடுத்துட்டு வேலையை பார்த்தாங்க பார்த்தீங்களா? இல்ல என்ன தெரியுமா, திருவள்ளுவர் சந்தா பாருங்க, படமானும் பரமனுக்கு இது கொடுத்தாலும் நடவான நம்பருக்கு ஆகாது. அந்த நடவான நம்பர் கொடுத்தா படமா பிறகு ஆகுங்கிறாரு. அதாவது ஜீவானியம் தான். இதெல்லாம் கோயில் பாய்ந்து போயிட்டு தரதை விட ஆதாரத்து ஏழைகளுக்கு சாப்பாடு பட்டா புண்ணியம் கிடைக்கும், அருள் கிடைக்கும். அருள் எப்படி கிடைக்கும்னா எல்லா வீடும் இடம் இருக்கிறான், எல்லா இடமே கிடையாது, எங்கும் நடந்திருக்கான் இடம் இருக்கான். ஆதாரத்து ஏழையுடைய இடம் இருக்கிறான். அந்த ஏழை சாப்பாடு போடும்போது மகிழ்ச்சி அடையலாம். அதே தெய்வ வழிபாடு ஆகுது, அருள் கிடைக்குது. அதனால எப்படி பக்தி பண்ணணும், இது ஒரு பக்தி. 6 சாப்பாடு போறது ஒரு பக்தி. நல்லா பக்தி பண்ணலாம் ஐயா சொல்லிருக்காரு. அது தெரிஞ்சு பக்தினா என்ன, உண்மையான பக்தி எதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. அதான் இந்த பாட்டுலாம் போடுறது. வாங்க பாப்போம், நீங்க என்ன கதை, எத்தனாவது பாட்டு தெரிஞ்சு பக்தி பண்ணுங்க, பாட்டு போகலாம். சாமி 6ஆம் திருமுறை 2ஆம் பதிகம் 2024 இல்லையே, 24 தான், 24 வாதனை கழிவு. 5வது பாடல். ஞாயிற்கரையேன் கலக்கமெல்லாம் தவிர்த்து நினது நல்லருளை ஈர் கருணை பெருங்கடலே. என்னே கெடுவது இயற்கையிலே தாயிற் பெரிதும் தயவுடையான் குற்றம் புரிந்தோன் தன்னையும் ஒரு சேயிற்கருதி அணைத்தான் என்றுரைப்பார் தெரிந்தோரே. இதே பார்த்துருக்குமே, பார்த்துக்கலாம். பார்த்து போறாரு பாருங்க. ஞாயிற்கரையன் நாயோட கேவலமானவன். சரி, இந்த கலக்கம் என்ன, வாழ்க்கையில துன்பமையா, துன்பம் கலங்கி உட்காந்துருக்கேன். சரி, ஓகே. இந்த கலக்கத்தெல்லாம் நீக்கி மருளை கொடுத்தியானா கண்ணை பிறகு என்ன கெட்டு போடும், என்ன கெட்டு போயிடும் உனக்கு, என்ன கெட்டு போகுது சமே? அவ்வளவு வச்சுக்கிட்டு கொஞ்சோண்டு தான் எனக்கு ஒரு ஆளுக்கு தான் கொடுக்க போற பாருங்க. நீ ஆளுல கொடுத்தியானா இல்லையா கெட்டு போடும் உனக்கு, என்ன கெட்டு போயிடும். எப்படி கேட்க பாருங்க, கேட்பேன் நான் பாடுறேன். கேட்க மாட்டோம் அவரு அப்படி கேட்கிறாரு. அவரு என்ன கெட்டுவிடும், என்ன கெட்டு போயிடும்,
அருள் கொடுத்தேனாக்கா அம்மாவோட ரொம்ப கடலை விடணும்னு சொல்லி ம் உனக்கு கடலை விட இறைவன் தப்பு பண்ணா கூட தப்பு பண்றானையும் ஒரு குழந்தையா நினைச்சு அழைச்சான்னு சொல்லி சொல்லுவாங்களே. சரி. அப்படி பெரும் சொல்ல பாருங்க. ம் ஒரு குற்றம் புரிந்தவன் தன்னையும் ம் தப்பு செய்யணும் கூட ஒரு செயல் கல்வி குழந்தையா நினைச்சு அனைத்தாலும் சொல்லுவாங்க. ம் அதனால அருளை கொடுத்துறியா என்ன கட்டுப்பட முடியாமனு கேட்கிறாரு. அருள் எப்படி கேட்க? இந்த பாட்டு பார்த்துட்டோம். இந்த பாட்டு பார்த்துட்டோம். அடுத்த பாட்டு பார்த்துட்டோம். ஆனா இதுல வந்து சாமி தாயிற் பெரிதும் தயவுடையான் அதுதான் முக்கியம். அங்கதான் பாயிண்ட் பிடிக்கிறாங்க. எல்லாரும் வந்து தாயின் பெரிதும் தயவுடையான்றாங்க. அதனால கொடுத்துரு. ஆமா ஐசு. ஏன்னா அதுக்கு முதல்ல கொடுத்தா கெட்டு போயிருமான்னு கேட்டது கொஞ்சம் ஆஷா தான் இருக்கு. அடுத்தது கொஞ்சம் ஐஸ வச்சிருவோம். கொடுத்தா என்ன கட்டு விடும். அப்பா என்ன ஒரு பாத்தீங்களா பக்தி. இதுதான் பக்தி தெரியுது. அப்ப 4-7-2 4ஆம் திருமுறையா? அங்கிட்டு தாவுறீங்க இன்னைக்கு. அதிசய மாலையா? பேரு பயங்கரமா இருக்கு. சொல்லுங்க. 2 அச்சோ இது அதிசயம் புகழ்வேன். அதிசயம் புகழ்வேன். புகழ்வேன். அறிமுதலோர் நெடுங்காலம் புரிமுதல் நீத்திருந்து புரிமுதல் நீத்திருந்து நச்சு ஓலமிடமுமா நச்சு ஓலமிடமும் அவள் கருளாமல் மருளால் நாள் கழித்து கோள் கழிக்கும் நடை ஞாயிற்கடையேன் எச்சோடும் இழிவினுக்கு ஒன்றில்லேன் நான் பொல்லேனா என்னை கருதி யான் இருக்கும் இடத்தில் எழுந்தருளி தற்சோதி வனப்பொருள் ஒன்றெனக் கழித்தான் தனித்த சிவகாம வள்ளி இனித்த நடத்தவனே. என்ன சாமி அதிசயம் ஆயிப்போச்சு? என்ன சொல்றது? அதிசயம் ஆயிப்போச்சு. என்ன அதிசயம்? அதிசயம்டா அப்படின்றாங்களா? அதிசயம் ஆயிப்போச்சு. அதிசயம் என்ன தெரியுமா? என்னது? அறிமுதலோர் விஷ்ணுவெல்லாம் நெடுங்காலம் இடத்தெல்லாம் விட்டு வெளியே போய் நீத்திருந்து நச்சு ஓரப்படும் புடுங்கி சத்தம் போடுறாங்க. ஆறாங்க நச்சுன்னா தொந்தரவு பண்றது. நச்சரிக்கிறாங்க. நச்சு கத்துறாங்க. ஓலப்படுறாங்க. கத்திக்கிட்டே அருளை கொடுப்பான்னு கத்திக்கிட்டே இருக்காங்களா? ஆமா. அவங்களுக்கு அருள் அவங்களுக்கு கொடுக்கல. சரி. நான் மருளால மருள் நிறைய இருக்கு. எல்லா நாளையும் கழிச்சு கோயில் நடையினாயில் கரையினாயில் குற்றத்தெல்லாம் நாள் கழித்து கோல் கொழிக்கும். கோல்ல குற்றம் நாளை கழிச்சு மருளால நாள் கழிக்கிறேன். கோல்ல குற்றத்தை குற்றம் கொழிது அப்படியே கொழிக்கிறேன். கொழிக்கிறேன்னா என்ன அர்த்தம்? கொழிக்கிறேன்னா நிறைய சேர்க்கிறேன் சார். நிறைய சேர்க்கிறேன். செழிக்கிற அந்த மாதிரி நலைநாயர் கடையில் நாய் நடந்த நாய் இல்ல. நாயோட அழுவான கட்சியால் நான் எச்சோடும் இழிவனுக்கு எனக்கு ஒண்ணும் இல்லை. எனக்கு இழுகு ஒண்ணும் இல்லை. நான் பொல்லாதவன் என்னை கருதி என்னை தேடி நினைச்சு எனக்கு இடத்த எழுந்தள்ளி எழுந்து அவன் தற்ஜோதி அவனுடைய ஒளி இருக்க ஒளி வண்ணமான பொருள் ஒண்ணு கையில கொடுத்தான். சந்தோஷப்பட்டான்.
சிவமல்லிக்கு இது நடத்துறது வர்றாங்க. அதே தன் கையில் பிடித்த தனி அருட்ஜோதி என் கையில் எங்க கொடுத்த இருக்கா அது அது பாரு. இப்ப என்ன சொல்றாருங்க, என்ன தெரியுமா இந்த பாட்டுல, நம்ம எவ்வளவு கேவலமா இருந்தாலும் சரி. இப்ப நான் தான் கேட்க வரேன். இப்ப இவங்க இவங்க அறிமுதலூர் நெடுங்காலம் புரி முதல் நீத்திருந்து நெச்சோளமிடமும் அவருக்கு அருளாம மறுநாள் நான் வெட்டியாதான் இருந்துக்கிறேன். நான் இந்த மாதிரி எல்லாம் இல்ல. அப்புறம் எனக்கு ஏன் அருளணும்? எதனால? மனுஷன் மேல அவன் தனியா ஒரு பாசம் வச்சிருக்கானா இல்ல என்ன கது? சார் தாஜ் சொல்லிக்கிறார், உண்மை அது இல்ல. அப்படியே அவனோட சரடான ஒரு அதான் சரடானதால அவன் கொடுத்தான். சும்மா கொடுப்பான் அவன். அவனை 10 வேலை எடுத்து பாருங்க. கொடுத்துருக்கேன்றீங்களா? 10 வேலை எடுத்து பாருங்க. எல்லாம் அதிசயம் தான் வருது. ஆமா. அம்மா, ஆவா, அண்ணா, ஐயா, இது வந்து அப்பா நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும் அந்த மாதிரி இருக்கு. ஓகே ஓகோ ஓகே. சரி சாமி, இது எப்படி பக்தி வருது? பக்தி இல்லாமையா கொடுப்பான் வந்து கொடுப்பான். மறுநாள் இருந்தாலும் கவலைப்படாதீங்கப்பா, பக்தி இல்ல இதெல்லாம் செய்யலங்கிறாரு. அடுத்த நாள் செஞ்சா அர்த்தம் இல்லையா? அவனதெல்லாம் செய்யலன்னா இவர் சொல்றாருல, அவங்களாம் செய்யலையா? வாங்க அதுதான் நெடுங்காலம் நிறுத்து போராட்டம் சொல்றாருல்ல. ஆமா, இவர் வந்து மல்ல நாக்கு அழிக்கிறான் இல்லையா? அவங்க நாக்கு அழிக்கிறாங்க, அவங்க போய் குடிக்கிறாங்க, கேவலமா இருக்கிறாங்க. அவங்க ஜெருகாஞ்சலாம் நான் என்ன சொல்றேன், இவருங்களா அப்படி இந்த கொடுப்பேன் நானே அந்த தாஜ் சார். அவ்வளவுதான் சார். இப்படி சொல்லணும். இப்படி சொல்றதுனால இப்ப எங்களுக்கு அப்படிதான் ஆணவம் குறையும் சார். இது படிக்கும்போது எங்களுக்கான நம்பிக்கை வருது. அப்படி இல்லைன்றீங்க, அப்ப நம்பிக்கை போச்சு எங்களுக்கு. இல்ல சார், அப்படி இல்ல. நான் எடுத்துக்காதீங்க, இந்த பாட்டு உங்களுக்கு மெயின் வேணும். பாட்டு இருந்தாலும் ஆள் கொடுத்தான். இப்ப இல்ல இல்ல, அவரு வந்து அப்படி இல்ல, ஆனா அப்படியா பாடுறாரு. எதுக்கு அப்படி பாடணும்? அவரு எப்படிதான் கொடுத்தான்னு சொல்லாரு. ஆர்டர் கருணை காட்டுறாரு. எப்படி இருந்தாலும் ஆள் கொடுத்துருவான். அவன் மனது வச்சாலும் கொடுத்துருவான். அவன் மன போறோம் கொடுத்துருவான் அப்படிங்கிறார். உங்க வேலை வந்து கேட்டு பக்தி பண்ணி இருக்கிறது தான் உங்க வேலை. ஆமா. சரி, அடுத்து நிறைய பாட்டு வந்து அப்படியே 28 அது பாருமா பாட்டு 28 3 5 6 எல்லாம் இருக்கு. புல்லவா மனத்தேன் எனினும் சமயம் புகுதவா பொய்நெறி ஒழுக்கம் சொல்லவா பிறரை துதிக்கவா சிறிதோர் சொப்பனத்தாயினும் நினையேன் கல்லவா மனத்தோர் உறவையும் கருதேன் கனகமாமன்றிலே நடிக்கும் நல்லவா எல்லாம் வல்லவா உனையை நம்பினேன் கைவிடேல் எனையே. அருமையான பாட்டு பாருங்க. புல்லவா மனத்தேன் புல் போல் அற்புதமான மனம் தான் இருக்கு. ஆமா, இருந்தா கூட இருந்தா கூட சமயம் புகுதுவா, சமயத்து போவா, நானு சமய நெறி போவா. சரி, பொய் நெறி ஒழுக்கம், பொய் நெறி அதெல்லாம் அங்கெல்லாம் சொல்லவா. ஒழுக்கத்தை சொல்லலையா? மத்தவங்க சொல்லி கொடுக்கலன்றாரா? ஆமா, நான் சொல்ல மாட்டேன், சொல்லல. பிற துதிக்கவா, வணங்கலானு அதெல்லாம் சிறிதோர் கொஞ்சம் கூட சொப்பனத்தான் கனவோட நினைச்சிடலப்பா. நான் புல்லவா மனத்தான் அல்பமானதான் எனக்கு இருந்தா கூட சமயம் போக மாட்டேன், கோயிலுக்கு வரமாட்டேன், அதை தூக்க மாட்டேன், அது தொடர்ந்து நினைக்க மாட்டேன். கல்லவா மனத்தோ கல்வன மனசு கரிய மனசு கல் மனசா இருக்கான்ல, அவன் உடனே நான் நினைக்க மாட்டேன். ஏன்
கல் மனசு நினைச்சா நம்ம என்ன வரும்? கல் மனுஷனா எப்படி சாமி? அவனுக்கு என்ன இது? இறக்க வராத, இறக்க வராத, இறக்கமில்லாத ஒருவன் வந்து எனக்கு வேண்டாம் அப்படின்றாரு. வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். ம் அதெல்லாம் என்ன தெரியுமா? பொன்மன்ற அடிக்கி பொன்னம்பலத்துல ஆ, நீ நல்லவன், ம் எல்லாம் வல்லவன், ம் உன்னையே நம்பினேன். உன்னை விட்டு நம்பியிருக்கேன். எவனும் ஒருவன் வேண்டாப்பா சாமி, எல்லாம் அவ்வளவுதான். கெட்ட பயலா இருக்காங்க. ஆமா, அவ்வளவுதான். இப்ப இந்த பாட்டு எல்லா பாட்டும் அப்படியே சார். ஆ, 10 பாடம் அப்படியே பேசு சார். பாப்பா அப்படியா? இல்லைங்க. புண்படா உடம்பும் புரைப்படா மனமும் பொய்படா ஒழுக்கமும் பொருந்தி கண்படா இரவும் பகலும் கண்படா இரவும் பகலும் நிந்தனையே படாது. கண்படாது இரவும் பகலும் நிந்தனையே கருத்தில் வைத்து ஏத்திதற்கு சென்றேன். உண்பனே எனினும் உடுப்பனே எனினும் உலகரை நம்பிலேன் நண்பனே நலஞ்சார் பண்பனே உனையே நம்பினேன் கைவிடேல் என உலகரை நம்பிலேன். சரியா சொன்னாங்க சாமி. உதவி செய்யறேன்ட்டு கவுத்து விட்டுருவாங்க. புண்படா உடம்பும் இது எப்படின்னாக்கா அடுத்தவன் கொண்டாட்டியுமோ அந்த கதை மாதிரி இருக்குது. அப்படியே நல்லா கவனிச்சிருக்கீங்க, பரவாயில்ல. அப்படியே கவனிச்சிருக்கீங்க. அடுத்தவன் கொண்டாட்டிய போய் உடம்புக்கு புண்ணுதான். அதான் சொல்லுங்க சாமி. புண்படா உடம்பும் அதான் சரி சொல்றீங்களே, தேவேந்திரன் கதை தான். ஓ, உடம்பு எல்லாம் அவனுக்கு பெண் குறியா போச்சு, புண்ணு ஆயிடுச்சு. ஆமா, அதான் ஆசைப்பட அர்த்தம். அந்த மாதிரி ஒரு அறிவை கூட அடுத்தவன் முன்னாடிக்கு ஆசைப்படாத அறிவையும். புறைப்படா மனம். புறைபடா மனம்னா மதம் 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 புறை. மதம் அகங்காரம், ஆங்காரம் இல்லாத பாடம் மனவளம். அப்புறம் பொய்படா ஒழுக்கம். ஓ, செய்யறேங்கிறது ஆனா செய்யறது இல்ல, ஒண்ணுக்கு மட்டும் செய்யற மாதிரி காட்டிக்கிறது. வெளியில செய்யற மாதிரி காட்டிக்கிறது, தப்பு செய்யறது. பொய்படா ஒழுக்கம். அதில் பொருந்தி கண்படாது இரவும் பாலும் உன்னையே கருத்து வைக்கிறேன், ஏத்துறேன். இல்லைங்க. கண்படாதுன்னா கண்பட தூங்கப்படா. ஓ, அது கண்ணில் வைக்குது இல்ல, நம்ம இயங்கினதோட வார்த்தை உன்னையே அந்த கருத்துல வச்சு ஏத்துறேன். அது என்ன சாமி கருத்தில் வைத்து ஏத்துறேன் அப்படின்னு என்ன அர்த்தம்? மனசு நினைச்சுட்டே இருக்கு ஒண்ணு ஏத்துறேன் நினைச்சிட்டே மேல 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 நினைச்சிட்டே போறேன். ஆமா, நினைச்சுட்டே இருக்கு. உண்மை நான் சாப்பிட்டாலும் சரி, ட்ரெஸ் பண்ணாலும் சரி, உலகத்தை நம்புறேன். ஏன்? நான் உலக நம்பி நான் காலி. காலினா உலகத்தை நம்ம கெட்டுவிடுவோம். உலகத்தை நம்ம கெட்டு போயிருவோமா? எப்படி சொல்றீங்க? ஆனா நல்லா உலகத்தாலாம் நம்ம அல்ல வரணும். உலகத்தை நம்ம உலக ஆசை காமிச்சிடும். உலகரை நம்பிலேன் எனது நண்பனே நலஞ்சார் இதுதான் நண்பன், இதுதான் நன்மை விரும்புறேன். உனையே நம்பினேன், உனையே நம்பினேன், போட்டா உனையே நம்பினேன். கிடையாது, நீ எல்லா பாட்டையும் உனையே அனுப்பி கொடுப்பாரு. நீ உனையே என்ன அர்த்தம்? இன்னத்தார் யானை பேர் அர்த்தம், வேற யாரும் இல்ல. இந்த 10 பாடம் அப்படிதான் இருக்கு சார். எப்படி நம்பணும்? கைவிடேல் எனையே. நம்ம அப்படி இல்லையே, அதான் நம்ம அப்படி இல்ல. இந்த பாட்டை படிச்சா அவன் எப்படி நம்பணுங்கிறது புரிஞ்சுதான். இந்த பாட்டு அவன் எப்படி நம்பணுங்கிறது புரிஞ்சுக்கணும் பாருங்க. எல்லா பாட்டும் அப்படிதான் இருக்கும். உண்பனே எனினும் உடுப்பனே எனினும் உலகரை நம்பிலேன் எனது நண்பனே நலஞ்சார் பண்பனே உனையை நம்பினேன் கைவிடேல் எனையே. சமே, கடவுளை நம்பினார் கைவிடப்பட்டார் அப்படின்னு. ஆனா இப்ப நம்ம என்னமா செய்யுது? நம்ம நினைச்ச மாதிரி வாழ்க்கை நடக்கிறதுனா கட்டுப்பாயிடுறது. எனக்கு ஒரு கேள்வி இருக்குது, எதுக்கு நம்ம நினைச்ச மாதிரி வாழ்க்கை நம்மளுக்கு நடக்கணும்? முதல்ல நம்மளுக்கு சரியா நினைக்க தெரியுமா? தப்பு.
இப்ப நம்ம என்ன செய்ய சாமி? இன்பனாக்கா மத்தவங்கள பாக்குறோம். ஓகே, இவங்க இப்படி இருக்காங்க, இப்படி ஆமா ஆமா பொறாமதான். அவங்க இப்படி இருக்காங்க, அதே மாதிரி நானும் இருக்கணும். அது ஆனா பொறாமதான். அவன் அவன் வந்து வெளியே வந்து எப்படி இருக்கான், உள்ளுக்கு எப்படி இருக்கான்னு நமக்கு தெரியாது. தெரியாது தெரியாது தெரியாது. இதுலதான் இப்ப எல்லாம் சிக்கிக்கிறாங்க. ஆமா. சரி, அடுத்து வாங்க இன்னொரு பாட்டு பாத்துருவோம். ஒரு பாட்டு பார்ப்போம். புண்ணிலே புகுந்த கோலன துயரம் புகுந்தனை கலக்கிய போதும் கண்ணிலே எனது கருத்திலே கலந்த கருத்தனே நின்றனையன்னால் மண்ணிலே வயங்கும் வானிலே பிறரை மதித்திலேன் மதிக்கின்றார் தமையும் நன்னிலேன் வேறொன்றெண்ணிலேன் உனைய நம்பினேன் கைவிடேல் எனையே. அப்படின்னா புண்ண புண்ண புண்ணுதான் வலிக்கும். அதான் குச்சி குத்தனை எப்படி இருக்கும் சாமி? இன்னைக்கு எதாவது நடந்துச்சு? எனக்கு இல்ல, எனக்கு இல்ல, என்னோட நெய்பருக்கு. என் காலில் ஒரு புண்ணு இருக்கு, செடியை வெட்டுறேன்ட்டு அந்த புண்ணுல வந்து ஒரு குச்சி குத்திடுச்சு. எப்படி இருக்கும் உங்களுக்கா? எனக்கு இல்ல, நெய்பருக்கு சொல்றேன். அப்புறம் அப்ப நான் அந்த வலியை யோசிச்சு பார்த்தேன். ஏற்கனவே வலி, அதுல வேற குச்சி குத்திருச்சியா? ஐயோ, நான் காரியத்தை பண்ணிக்கிட்டு இருந்தேன், திடீர்னு கத்தினாங்க, ஆயினாங்க. ஆஹா, என்னாச்சு? குச்சி குத்திருச்சு, ஏற்கனவே புண்ணு அங்க குத்திருச்சு. சிறப்பு, பெந்த புண்ணுல வேலை பார்த்துட்டாங்க. சிறப்பு சொன்னீங்களா? இல்ல இல்ல இல்ல, சொல்ல அது வலியை நான் யோசிச்சு பார்த்தேன். ஏற்கனவே புண்ணு இருக்கு, அந்த புண்ணுல கோல் பூந்து இது குச்சி குச்சி இருக்கும். அதான் சொல்றேன் ஐயா. ஐயா இதெல்லாம் அந்த வேலை எப்படிதான் தெரியும் அவருக்கு? பட்டிருப்பாரு. ஐச்சி ஞானி அவர் எல்லாம் தெரியும் அவருக்கு. எத்தனை ஜென்மம் எடுத்துருவாரு, பட்டிருக்க மாட்டாரா? அல்ல அதெல்லாம் தெரியும், ஞானி தெரியும். புண்ணிலே பூந்த கோயில தேரம் பூந்து எனக்கு கலக்கியே போதும். கண்ணிலே கலக்கி இருக்குது, கலக்குதான். என் கண்ணிலே கருத்திலே கலந்த கருத்தனே, கண்ணிலே கருத்திலே கலந்தான் பாரு. கண்ணு கருத்துமான்னு சொல்ற பாருங்க. கண்ணிலே கருத்து கலந்துடான் அவன். உன்னை தவிர மண்ணதானே, மண்ண வானிலை பறவை, மண்ணில் வாழ்ந்துருக்க மத்தோட யாரு? மண்ணில்ல, மண்ணில்லாம் உலகவாசிங்க, வானிலைனாக்கா தேவர்கள். சரியா? அதுன்னு சொல்லலாம். மண்ணில சாமியெல்லாம் மண்ணில் சாமினாக்கா இல்ல, அந்த சாமி வாழ்ந்த சாமி எல்லா சாமியும் சொல்லலாம். ஓ, எல்லா சாமியும். ஆமா. இப்ப யாரையும் மதிக்கல, யார் மதிக்கிறாங்களோ அவங்க நான் போகல. வேற நினைப்பு எதுவும் இல்லை எனக்கு. வேற நினைப்பு இல்லைன்னா என்ன அர்த்தம்? உன்னை தவிர என்ன, உன்னையே நம்பி, உன்னை தவிர என்ன? ஓ, உன்னை தவிர எனக்கு வேற ஆள் வேண்டாப்பா சாமி. ஆமா, உன்னையே நம்பி கேட்டேன். இதுதான் சாமி பக்தி. ஆமா, இதுதான் பக்தி. புண்ணிலே புகுந்த கோலன துயரம் புகுந்தனை கலக்கிய போது நமக்கு என்ன செஞ்சிருவான்? உடல்ல துன்பம் வந்தோடனே கடவுள்கிட்ட போய் கேட்போம். இந்த துன்பம் போறோடனே கட்டுப்பாயிட்டு கடவுளை மாத்திட்டு போயிட்டே இருப்போம்ல. அந்த மாதிரி கோவம் வந்துட்டோம். நீ செஞ்ச வேணனால வருதுன்ட்டு உனக்கு தெரியல. பாட்டு. சரி, வாங்க அடுத்து பாப்போம். என்ன வேற பாடுவீங்களா? இல்ல இதுல இருக்கு பண்ண பாடுப்போம். இந்த 26 இந்த பாட்டு நாளைக்கு அப்படியே எல்லாம் 26ஆ? ஈயென பறந்தேன், இரும்பென உழன்றேன், எட்டியே என மிக தழைத்தேன், பேயென சுழன்றேன், பித்தனே என வாய்ப்பிதற்றோடும் ஊர்தோறும் பெயர்ந்தேன், காயென காய்த்தேன், கடையென நடந்தேன், கல்லென கிடந்தனன் குறைக்கும் நாயெனத் திரிந்தேன், எனினும் உனையே நம்பினேன் கைவிடேல் எனையே. ஈயென பறந்தேன், எறும்பென உழன்றேன். என்ன சொல்ல? ஈயா? ஈ வந்து ஒரு இதுல உட்காந்து அங்க இதை போய் உட்காரும், அப்புறம் திருப்பி இங்க வரும், அந்த மாதிரியா? நிம்மதியா இருக்காது. எறும்பு வந்து சும்மா இருக்காது, எங்கேயாச்சும் ஓடிக்கிட்டே இருக்க உலகத்துல. ஓ சாமி, அப்ப நாம அப்படிதான் சாமி இருக்கோம். சும்மா இருந்தாக்கா ஏதாச்சும் பண்ணணும், காசு சம்பாதிக்கணும், ஏதாச்சும் செய்யணும் அப்படின்ட்டு போயிட்டே இருக்கணும்.
எட்டியே என மிக தழித்தன். எட்டி செடி வந்து விஷம். ஆமா அது வந்து தழைச்சு வளரும். பழம் உரமே போட வேண்டாம். தல 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 தலன்னு வளருவாங்க. ஆமா சாமி. இப்ப நான் கார்டனிங் செய்யறேன்ல, புரோஜனம் இல்லாத புல்லு நெல்லுலாம் நான் உரமும் போடுறது இல்ல, தண்ணியும் போடுறது இல்ல. அது கடவுள் நட்டு வச்சது போல இருக்கு. ஆஹா ஓஹோன்னு வளர்றாங்க. ஆனா நான் நட்டு வச்சது ஒரு நாள் தண்ணி ஊத்துறேன்னா சொனங்கி தங்கிருது தலை. சாமி நான் பாப்பேன். பக்கத்துல புல்லு இருக்கும் சாமி. நான் நட்ட செடி இருக்கும். நான் நட்ட இப்ப கீரைன்னு வச்சுக்கிறேன், குப்பை கீரைன்னு வச்சுங்களேன். அது அப்படியே தலை தொங்கி கிடக்கும். அந்த புல்லு பார்த்தாக்கா அது வெயிலோ மழையோ அது பாட்டுக்கு ஜாலியா வளர்ந்துகிட்டே இருப்பாரு. அந்த களை வந்து வளர்ந்துகிட்டே இருக்குது. அப்ப என்ன நான் யோசிச்சிருக்கேன், நம்ம நட்டா பிரச்சனை, அவன் நட்டா பத்தியா செல்ல சந்து கல்லுக்குள்ளதான் வளருது சாமி. சரி, அதான் சொல்றேன். செவுத்துல அங்க என்ன உரம் இருக்கு நீங்க சொல்லுங்க. ஆனா தல 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 இந்த அரச மரம்லாம் செவுத்துல வளரும் பாருங்க. அதான் நீங்க எப்படி எங்க இருந்து அதுக்கு உரம் கிடைச்சி சொல்லுங்க சாமி. வளருங்க. எங்க இருந்து வந்துச்சு அந்த விதை? வளருது சாமி. அது எப்படி வளருது? அதுக்கு உரம் யார் போடுறா சாமி? இப்ப செடி நட்டுறல, ஆச்சரியம் தெரியுமா? தேரை இருக்கிற தேரை கல்லு உள்ள இருக்கா? கல்லு உள்ள இருக்கு. கருங்கல் சார், பெரிய கருங்கல் சார். சரி, அது ஓட்ட உண்மையா கிடையாது சார். சரி. அது கல்லு உள்ள ஒரு சின்ன ரவுண்டு பள்ளம் இருக்கும். அது உள்ள அப்படி தண்ணி இருக்கும் சார். அது சிலை செய்யறாங்க இல்லையா, சாமி செய்யறாங்க இல்லையா, உனக்கு தெரியும். ஏமல இருக்க வந்தீங்கன்னா, காஞ்சி வந்தீங்கன்னாக்கா குறைஞ்ச பார்த்து நிறைய கல் பிடிச்சிருப்பாங்க. கல்ல போட்டு வச்சிருப்பாங்க. ஓகே. அது தேர உள்ள கல். அது ஏன் இங்க உடைக்கல? அது மட்டும் தேர உள்ள உடஞ்சு செய்ய விட்டாங்க. சாமி சாலை செய்ய விட்டாங்க. அந்த கல்லை 10 தேர உள்ள கல்லை ஊற்றிடுவாங்க. அவ்வளோ கல் நிறைய கிடந்தாங்க. கல்லை உடச்சி பார்த்தா உள்ள தேரை இருக்கும். அதுக்கு பள்ளம் இருக்கும், அது தண்ணி இருக்கும். அது கொஞ்சம் அது உள்ள எப்படி தண்ணி வரும் தெரியலையே. இதெல்லாம் ஆச்சரியம் சார். என்ன பெரிய பாக்குறாங்க. கல்லு கூட தேரைக்கு தண்ணி ஊற்று காஞ்சி விட்டு. யாரு படிச்சிருக்கா? பாட்டு பாடிக்கிறாங்க, நல்லா படிக்கிறாங்க. கல்லுக்குள் தேரை. அது தண்ணி இருப்பாரு உள்ள. தண்ணி வந்து கல்லுக்குள் தேரை அப்படின்னு படிச்சிருக்கிறீங்க. ஆமா. இல்ல நான் என்ன சொல்லுமா, கல் எத்தனை வருஷமா இருக்கு? ஆமா, சென்னை உலகம் தோது அன்னைக்கு இருக்காது. எல்லாம் கல் இப்ப வந்து மர கல்லு எப்பயோ வந்து எப்போ உலகம் தோது அப்ப வந்துதான் இது. இந்த பாருங்க சாமி. ரைட். பார்த்தீங்களா? பீரியட் பண்ணால அது பீரியட் பண்ண பாருங்க. ஏதாவது லைஃப் பீரியட் பண்ண பாருங்க. பீரியட் எப்போ வந்து பண்ணலாம் பாருங்க. 1000 years old. 10,000 years old. This rock got inside a rock, perhaps 100,000 years old. 100,000 லட்சம், 1 லட்சம், 1 லேக். 1 லட்சமா வயசா இருக்கு? 1 லட்சம் வயசா இருக்கு? தெரியலையா? அது தெரியலையா? கல்லாயிருச்சான். அதுவும் சேர்ந்து கல்லாயிருச்சான். அது நான் நினைக்கிறேன் அப்படியே பதுங்கி இருக்கு மண்ணுக்குள்ள. அந்த மண்ணு வந்து கல்லாயிருச்சு நான் நினைக்கிறேன். எப்ப கல்லாச்சு? தெரியல சமயம் ஒரு காலகட்டத்துல எல்லாம் கல்லாயிருக்கும். யாரு கண்டா? போட்டிருக்கானே சாமி. அதான் காட்டுனேன் 10,000 years. சாமி இது என்ன தெரியுங்களா? இது வந்து இந்த தவளைக்கெல்லாம் வந்து ஒரு குணம் இருக்கு சாமி. இந்த காலத்துல
கோடை காலத்துல வந்து அது வந்து ஹைபர்னேட் பண்ணும். ஹைபர்னேட் அப்படின்னாக்கா மண்ணுக்குள்ள போயிட்டு அது அப்படியே அமைதியா உட்கார்ந்துருக்கும். அது இப்ப ஆப்பிரிக்கால ஒரு 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 மீன் இருக்கு. மீன் பேர் வந்து லங் ஃபிஷ். 4 வருஷம் காஞ்ச பூமியில தண்ணியே இல்லாம வாழும். பாத்திருக்கீங்களா? மண்ணுக்குள்ள. தம்பி இப்ப காட்டுறேன் பாருங்க. லங் ஃபிஷ், ஆப்பிரிக்கன் லங் ஃபிஷ். இப்ப காட்டுறேன் பாருங்க. அது அப்படியே ஒரு கூடு மாதிரி கட்டிக்கிட்டு அது அப்படியே அங்கேயே வாழும். The river's way over there. There's God is wonderful. Is it amazing? இந்த ஆறு வந்து காஞ்சி போச்சு சாமி. சரியா? தண்ணி இல்ல. இப்ப இந்த ஆத்துக்குள்ள இந்த மீன் வந்து ஒரு இது மாதிரி கட்டிக்கிட்டு பாருங்க. அவன் நோட்டி எடுப்பான் பாருங்க. Amazing. பாருங்க ஒரு இது மாதிரி ஒரு கிழங்கு மாதிரி இருக்கு பாருங்க. it's a small one. So look, it's like an egg. Shall I open it? Have you seen the hole? Have you seen this small hole? That's where he's breathing from. Yes. And then ஒரு சின்ன ஓட்டை சாமி. ஒரு சின்ன ஓட்டை பாருங்க. have you seen this? சின்ன ஓட்டை தெரியுதாங்க? அந்த ஓட்டையில தான் அது மூச்சு விடுது. அத பாருங்க தெரியுதா ஓட்டை? இந்த ஓட்டையில தான் அது மூச்சு விட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கு. Breathing from. Yes. And then there's no இது பாருங்க அது ஒரு கூடு மாதிரி கட்டிக்கிட்டு இருக்கா? தெரியுதா? இந்த மாதிரி தான் இந்த தவளையும் ட்ரை சீசன்ல இந்த மாதிரி கூடு மாதிரி கட்டிட்டு இருந்திருக்கும். அப்ப மேல வந்து எரிமலை வெடிச்சோடனே அந்த சூட்டுக்கு அந்த கல்லு வந்து அந்த கம்ப்ரைஸ் ஆகி அந்த கல்லுக்குள்ளே தங்கிருச்சு. அப்ப அது என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கு, இன்னும் வந்து ட்ரை சீசன்ல தான் இருக்குன்னு அது ரொம்ப நாளா அங்கேயே இருக்கு வெளியே வராம. அது அப்படியே நிப்பாட்டிடும். அதோட மெத்தபோலிசம் எல்லாமே நின்றும். எதுவுமே அது வந்து இது பண்ணாது. அது அப்படியே ஒரு ஹைபர்னேட் பண்ணி, அதாவது சாமி இப்ப அதாவது ஸ்லீப்பிங் மோட்ல இருக்கும். அது எத்தனை வருஷமா வேணா இருக்குமா பாருங்க. Okay, I want to open it. It looks like an egg. I want to open it. to open it. No, not me. I want you to open it. He's in half. He's folded in half inside there. Look at this. Telling you. Let me see his small legs. Show me his legs. Is that the leg or the breast? That's his legs. Yeah, it's like a leg. But That is not the breast. It's his legs. It's the legs. Oh, never This thing can you imagine? அவ்வளவு புரிச்சு பாருங்க சாமி. So he doesn't bite. He can bite. Found another one. He knows it. He knows it. இந்த மண்ணு பாருங்க சாமி எவ்வளவு காஞ்சி கிடக்கு பாருங்க. கூடு மாதிரி கட்டிட்டு பாருங்க தெரியுதா? Okay, Baba. Oh, he's talking. There's the egg. Hey. And out came the fish. அந்த மீன் பாருங்க சாமி அப்படியே இருக்கு. அது உடம்பு வந்து இலைக்கல ஒண்ணும் இல்ல, அது அப்படியே இருக்கு. Amazing. என்ன சாமி? இதெல்லாம் தெரியும் சாமி, இதெல்லாம் பழைய கதை. அப்ப தவளை வந்து ஒரு ட்ரை சீசன்ல என்ன செய்யும், மேபி ஒரு காலகட்டத்துல வந்து உலகத்துல வந்து தண்ணி இல்லாம இருந்திருக்கலாம், ட்ரை ஆயிருக்கலாம் மேபி. அப்ப மண்ணுக்குள்ள போயிட்டு அது வந்து ஹைபர்னேட் பண்ணிட்டு இருந்திருக்கும். அந்த நேரத்துல வந்து ஒரு எரிமலை வெடிப்போ ஏதோ வந்து அந்த கல்லு உருவாகிக்கலாம். அப்ப அந்த கல்லுக்குள்ள அந்த தேரை இருந்திருக்கு. புரியா சாமி? இப்படிதான் அது தங்கி இருந்திருக்குமே ஒழிஞ்சு வெளியே இருந்து அது உள்ள போய் தங்காது. போக முடியாது. அதான் சொல்றேன். இப்ப அது உள்ளேயே வந்து அந்த மண்ணு வந்து இறுகி கல்லாயிருச்சு. அந்த தேரை அதுக்குள்ள இருந்திருக்குது. ஓகே நம்ம பார்த்து வருவோம். அற்புதம் தான். அற்புதம். ஈயன பறந்தேன் எறும்பென உழன்றேன் எட்டையே. சரி, எதுக்கு நீங்க அந்த கதைக்கு வந்தீங்க? இப்ப எதுக்கு? எட்டியே என மிக தழைத்தேன். நான் சொன்னேன்
செடி வந்து ஆண்டவன் நட்டாக்கா நல்லா வருது, நான் ஆமா, ஆமா, நட்டாக்கா ஆமா. தண்ணி. இப்ப எதுக்கு நீங்க அந்த கதைக்கு வந்தீங்க? நல்லா போச்சு. ஆ? அதெல்லாம் நீ எடுத்தீங்க. நான் எடுக்கல. நீங்க தான் தேர. நீங்க எதுக்கு நீங்க இப்ப தேரைக்கு வந்தீங்க? இதுதான் சுருள் விரி உடைமனை சுழலலாம் மறுத்தேனர் வள்ளல். எங்க கேக்குறீங்க? எதுக்கு அங்க போனீங்கன்னே தெரியல. இப்ப எதுக்கு போனீங்கன்னாக்கா, ஆண்டவன் அதுக்கும் தண்ணி கொடுத்து இடம் கொடுத்து ஆமா, வச்சிருக்கான்னு சொல்ல வந்தீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஆமா, 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 ஆமா. ஆமா. ம். நீ சொன்னீங்க இல்லையா? நான் வளர்த்த செடி வந்து தண்ணி ஊத்துறதுலாம் அது வளர மாட்டேங்குது. பூ தானா வளர்ந்து சொன்னீங்க இல்லையா? ஆமா. அப்ப அது சொன்னேன். சரி அதுக்குள்ள தண்ணி வச்சிருக்காங்கன்னு சொல்லி சொன்னேன். ம். அது இந்த பூ மீன்லாம் வந்தது. பேயன சொல்லுங்க. படி. அது வந்து மீன் தான் சாமி. அது ஒரு மீனே பாருங்க எப்படி வாழுதுன்னு. அப்ப தேரையால வாழ முடியாதா? மீன் உள்ள தெரியல. மழை வந்து வெளியே வந்துடும் அது. மழை பார்க்க போறீங்களா? மழை வந்தா எப்படி வெளியே வருதுன்ட்டு. வேணாம் வேணாம் வேணாம். டைம் போடும். அப்புறம் அது நீங்க என்ன செய்யுங்க, ஆப்பிரிக்கன் லங் ஃபிஷ்ன்ட்டு நான் அப்புறம் வீடியோ அனுப்பிடுறேன், உட்காந்து பாருங்க. மழை வந்தோடனே அது அப்படியே கரைஞ்சி அந்த சேத்துக்குள்ள அப்படியே திருப்பி வந்துடும். ஓஹோ. இப்போ மழை காலத்துல எவ்வளவு சாப்பிடுமோ சாப்பிட்டு எல்லாம் இருந்துட்டு ஒரு மாதிரி தண்ணி வத்தும் போது சேறு வருது இல்ல, அவர் உள்ளுக்கு போயிட்டு அப்படியே வீடை கட்டிக்குவாங்க. வீடை கட்டி அப்படியே உள்ளுக்கே படுத்துருப்பாரு. மழை வந்தா திருப்பி வெளியே வந்துருவாரு. சில பேர் வந்து என்ன செய்வாங்க, இந்த ஆப்பிரிக்கால வந்து மண்ணு வச்சுதானே வீடு கட்டுவானுங்க. அந்த வீடு கட்டின மண்ணுக்குள்ள அந்த செவுத்துக்குள்ள இந்த மீன் இருக்கும். மழை காலத்துல பொத்துக்கிட்டு வெளியே வரும். இதெல்லாம் முந்தி பார்த்தது சாமி, ரொம்ப நாளைக்கு முன்பு. அதெல்லாம் பார்த்தல. சரி சொல்லுங்க. பேயென சுழன்றேன் பித்தனே என வாய்ப்பிதற்றோடும் ஊர்தோறும் பெயர்ந்தேன். சொல்லுங்க. பேய் என சுழன்றேனா? பேய் சுழன்று சுழன்று போதா? அலையிறேன். இப்ப எவெல்லாம் அலையிறானோ அவன் தான் பேய் போல இருக்கு. ஆமா. பின்ன காசு காசு காசுன்னு பேயா பறக்கிறான் ஐயா அப்படின்னு வைங்க. சொல்லுங்க. அடுத்து காயென காய்த்தேன் பித்தனே என வாய் பிதற்றோடும் ஊர்தோறும். அது மாதிரி ஒரு நாள் தெரிஞ்சிருந்தேன். பெண்ணாத்திக்கிட்டா ஏன் பித்த பைத்தியம் என்ன பண்ணுவோம்? காலை பேசல. இல்ல இது என்ன 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 கான்செப்ட் சொல்ல வர்றாரு? குறையா சொல்லிட்டு வர்றாரு. அப்படிலாம் இருந்தேன். காயனை காய்ச்சேன்னா எரிஞ்சு விழுந்தேன் அர்த்தம். எல்லாமே எரிஞ்சு. ஆமா, எரிஞ்சு விழுந்தேன். கடையா நடந்தேன். அதான் கஞ்சா நடந்து போனேன். கல்ல மாதிரி இருந்தேன். நாய் மாதிரி தெரிஞ்சேன். கல்லென கிடந்தேன் அப்படின்னாக்கா எதுவுமே செய்யலாம் அப்படி இருக்குன்னா. கல் மனசு அப்படி கல்லா கிடந்தேன். தேவையில்ல எல்லாம் இருந்தேன். வரைக்கும் நாயால தெரிஞ்சேன். எந்த அளவு கூட இருந்தாலும் உன்னையே நம்பினேன். எவ்வளவு இருந்தாலும் கெட்டவன் எவ்வளவு இருந்தாலும் நம்பினா போறோம். நம்பினா போறோம். நம்மனாக காப்பாத்திருவாப்புல. இல்லை சார், நொச்சிய எதுனால இவ்வளவு கெட்ட வந்தா நம்ப முடியுமா? இவ்வளவு கெட்ட வச்சா நம்ப முடியும்? ஆன்லைன் போறான். அதான் சொல்றேன். நமக்காக இருக்காது. நான் நினைக்கிறேன் நீங்க எப்படியா இருந்தாலும் பரவாயில்லப்பா, நீங்க எப்படிப்பட்டவளா இருந்தாலும் பரவாயில்ல, இன்று முதல் தீர்ந்துங்க அப்படின்னு ஒரு இருக்குமே. நீங்க எவ்வளவு தாழ்ந்தவராய் இருந்தாலும் அப்படி சொல்லுங்க சாமி. அதை நீங்கள் எவ்வளவு இதுவரை நீங்கள் எவ்வளவு தாழ்ந்த மனுஷனாக இருந்தாலும் இன்று முதல் சொல்வார்கள் பெற்றுக்கொள்ளலாம். பெற வேண்டியதை பெற்றுக்கொள்ளலாம். இதுவரைக்கும் எவ்வளவு தாழ்ந்த மனுஷனா இருந்தாலும் இது வழங்கி சன்மார்க்க வாருங்கள், பெறலை பெற்றுக்கொள்ளலாம். பெற வேண்டியதை பெற்றுக்கொள்ளலாம்னு முடிச்சுட்டாங்க. சரி சாமி, ஒரு வாரம் ஆயிடுச்சு. இன்னொரு பாட்டு பார்த்த முடியாது.
நம்பினேன் கைவிடேல் எனையே. நீ என்னதான் இருந்துக்கோ, எப்படி வேணாலும் இருந்துக்கோ, நம்பி உதவி செய்வான். நம்பு. ஆய்க்கோ. சரி சாமி, சரி. பார்த்தோம் நிறைய விஷயம். நல்ல பாட்டு பார்த்தோம். தேரைக்குள் கல்லுன்னு சொல்ற, கல்லுக்குள் தேரை, ஆமா. அதையும் வச்சிருக்கான். எல்லாம் பார்த்தோம். அவன் கருணை பாருங்க, ஆன கருணை இதெல்லாம். ஆமா, ஒரு மீன் வந்து தண்ணி இல்லாம மண்ணுள்ள உட்காந்து என்ன அர்த்தம் இல்ல? மண்ணு எவ்வளவு டிராயா இருக்கு பாத்தீங்களா? இல்ல, மீன் வந்து தண்ணி தானே காத்து எடுக்கும். ஆமா, மண்ணில் சுவாசிக்காது. சுவாசிக்குதே செய்யுதே. அது இல்ல, எல்லா மீனும் கிடையாது. அப்படி எல்லா மீன் இல்ல, இந்த ஆப்பிரிக்கன் லாங் ஃபிஷ் மட்டும்தான் அது செய்யுதே. நம்ம என்ன பண்றது? செஞ்சிருச்சே. அது பாருங்க, ஒரு கூடு மாதிரி அழகா கட்டிக்கிட்டு தண்ணி உள்ள வந்து ஜாலியா உட்காந்துருக்கு. சுவாசி ஒரு ஓட்ட போட்டு பாருங்க. ஆமா, அந்த ஓட்டை வச்சுதான் அதை பிடிக்கிறாங்க. அந்த ஓட்டை அதை பிடிச்சிடுறாங்க, அதை பிடிச்சி சாப்பிட்டு போடுறாங்க. சாப்பிடுவாங்க அப்படியே தெரியல, அவனுங்க சும்மா நோண்டி காட்டுறானுங்க. அது மாதிரி மீன் வந்து ஆப்பிரிக்கால தான் சமயம் மழை பெஞ்சா பெஞ்சிருக்கு, அப்புறம் இந்த மழையே இருக்காது. அப்ப அது மண்ணு பாருங்க எவ்வளவு ஹார்டா இருக்கு. அதுக்குள்ள மீன் வாழுதுன்னா பாத்துக்குங்க. அதுக்குள்ள ஒரு மீன் வந்து வீடு கட்டிக்கிட்டு வாழுது. எல்லாம் மீன்னா தண்ணிக்குள்ளன்னானுங்க, இது என்ன தண்ணியா? நம்ம முடியல, நம்பாவும் இருக்க முடியல. கண்ணை காட்டுறேன், நோண்டி பாருங்க. நோண்டி காட்டுறானே, நம்பிதான் ஆகணும். ஓகே, சரி சாமி, நன்றி. ஓகே. அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி திருவருட் பிரகாச வள்ளலார் திவ்ய திருவிழை ராமலிங்காவையும். நன்றி ஐயா, வணக்கம் ஐயா. நன்றி, வாழ்க.